ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சென்னை நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சென்னையுடைய தனித்துவமான இடங்கள்ல இருந்து நாங்க உங்களுக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாங்க மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோங்க. ஏன் மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், வர சண்டே மெரினா பீச்ல வான்படை சாகச நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது இல்லையா, அதுக்கான இங்க சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடாரங்கள் அமைக்கிறதுல இருந்து வான்படை சாகசங்கள் நிகழ்ச்சிக்காக ஒத்திகை நிகழ்ச்சியும் இன்னைக்கு நடந்து முடிஞ்சது. அடிப்படை வசதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் அப்படின்னு பல்வேறு ஏற்பாடுகளை இங்க பண்ணி வச்சிருக்காங்க. வர சாட்டர்டே சண்டே தான் நம்ம சென்னை ஷோ இல்லையே, அதனால இங்க இன்னைக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணி இங்க கிளம்பி வந்துட்டோங்க. சரி, இந்த நம்ம சென்னை ஷோல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிற உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன் வாங்க. டேக் டைவர்ஷன்ல சிக்கி தவிக்குது அடையாறு, வாகன ஓட்டிகளுக்கு இந்த ரோடு படு பேஜாறு. கிண்டர் ஜாய், ஃப்ரூட்டி, சாக்லேட் இதெல்லாம் ஸ்வீட் இல்ல, தீபாவளிக்கு வந்திருக்க வேட்டு. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, ரீஎன்ட்ரிக்கு ரெடியாகும் சென்னையோட ஐகானிக் ஸ்பாட். மீனவர்களுடைய வாழ்க்கையா படம் பிடிச்சு வச்சிருக்கிற பக்காவான கண்காட்சி. சரி, இன்னைக்கு ஸ்பெஷல் தொகுப்பா, ஸ்பெஷல் ஸ்டோரிஸா என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது சாமானியரின் குரல். ஒரு வழியா சென்னையில நடக்கிற மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்காக மத்திய அரசு நிதியை ஒதுக்கிட்டாங்க. ஆனா இப்ப பணிகள் எல்லாம் வேகமா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு குட் நியூஸ். அப்படின்னா இப்ப அந்த பணிகள் நடக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறதா சென்னையில பிரதானமா பகுதியான ஒரு பகுதியில இருந்து நம்ம செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட என்ன விவரம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ராஜ்குமார், இந்த மெட்ரோ பணிகள் நடக்கிறதுனால வாகன ஓட்டிகள் பல்வேறு சிரமங்களை சந்திச்சுட்டு வருவாங்க. எஸ், அப்கோர்ஸ், போக்குவரத்து மாற்றங்கள், டிராபிக் ஜாம், அப்புறம் காலேஜ்க்கு, ஸ்கூலுக்கு, ஆபீஸ்க்கு டைம்க்கு ரீச் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல்வேறு சிரமங்களை சந்திப்பாங்க. எஸ், நான் கூட இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு டெம்பரவரியான தீர்வு ஏதாச்சும் இருக்கா ராஜ்குமார்? சென்னையில் நாம் வேலைக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, நிச்சயமாக டிராஃபிக் ஜாமில் மாட்டாமல் நம்ம போனோம் அப்படின்றதான் எல்லாருடைய ஒரு இலக்காக இருக்கும். நாம் மந்தவெளி பஸ் டெர்மினஸ் இந்த பகுதியில் இருக்கிறோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா, மெட்ரோனுடைய 2ஆம் கட்ட வழித்தடத்துக்கான பணிகள் நடந்துட்டு வருது. அதன் காரணமாக இங்கே நம்ம இருக்கக்கூடிய மந்தவெளி, மயிலாப்பூர், அடையாறு இந்த இடத்துல எல்லாமே வந்து என்னன்னா டிராபிக் டைவர்ஷன் வந்து பண்ணிருக்கிறாங்க. சென்னை மெட்ரோ நிர்வாகமும் டிராபிக் போலீஸும் இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதனால அதிக அளவுக்கு, அதாவது கூடுதலான நேரத்தில் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பைக்ல டிராவல் பண்றோம்னா அடையாறுல இருந்து மந்தவெளி வரோம் அப்படின்னா இங்க மந்தவெளி வர முடியாம பட்டினம்பாக்கம் வழியா சுத்திட்டு ஒன் வேவா போயிட்டு அதிக அளவுக்கு சுத்த வேண்டிய ஒரு சிரமம் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம பீக் ஹவர்ஸ் நேரத்துல, மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ல இன்னும் குறிப்பா வந்து அடையாறு, மந்தவெளி ஜங்ஷன், மயிலாப்பூர் லஸ் கார்னர் இந்த இடத்துல டிராபிக் ஜாமும் அதிக அளவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த சிக்கலை வாகன ஓட்டிகள் சந்திச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சில நேரங்களில் மெட்ரோ ஊழியர்கள் பணிக்கு இருக்கிறாங்க. அப்போ வந்து டைவர்ஷன்ல எந்த இடத்துல செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனா சில இடங்களில் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தால வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிரமம். இங்க லோக்கல் ரெசிடென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களா இருந்தா எந்தெந்த இடத்துல ரோட் டைவர்ஷன் பண்ணிருக்காங்களே அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா வெளி இடத்துல இருந்து வரக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. குறிப்பா இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த மந்தவெளியில இருந்து
வெளியில போனோம் அப்படின்னா அடையார் வழியாக ஓஎம்ஆர் ஈசிஆர் வழியா போகணும். ஸோ ரோட் டைவர்ஷன் பண்ணிருக்கனால ரொம்ப சிரமமா இருக்கு. இப்போ நம்ம பாக்குறோம் இந்த மந்தவெளி பஸ் டெர்மினஸ்ல இருக்கிறோம், ஒரு 2 வீலர் போறதுக்கான வழி வேவே இந்த பக்கம் தான் பண்ணிருக்காங்க. இது வழியா தான் 2 வீலர் உள்ள போயிட்டு வாகன ஓட்டிகளா வெளியில வரக்கூடிய அளவுக்கு தான் போக்குவரத்து மாற்றம் பண்ணிருக்காங்க. அது இங்க வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சர்க்குணம் நம்ம இருக்கார், அவரோட பேசுவோம். சார், இப்போ இங்க டைவர்ஷன்லாம் எப்படி பண்ணிருக்காங்க, என்ன சிரமம் இருக்கு? அதே போல மெட்ரோ ஒர்க்கர்ஸ்லாம் அதை வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா? சார், வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், சிரமமாக இருக்குது. இந்த 2 வீலர் போகிறதுக்கு அந்த சைடு சுற்றிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் அடையாறுந்து வந்தாக்காலும் வரதுக்கு வழி கிடையாது. ஆனால் மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி ஆயிடுது. இந்த மயிலாப்பூர் போகிற வழியெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மயிலாப்பூரத்துக்கு போகிறதுக்கு இப்படி வழி கிடையாது. சுத்தமாக அப்படி போய் சாந்தமுக சுற்றி தான் வரணும். இந்த சைடில் வழி கிடையாது. இப்படி போனால் இதுக்கு போனாக்கா டிடிகே ரோடு ஆழ்வார்பேட்டை போனாலும் வழி கிடையாது. கொஞ்சம் சுற்றி இருந்தால் போகுது. ரொம்ப சிரமமாக தான் சார் இருக்குது. வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. நாங்களும் சிரமப்பட்டு தான் போயிட்டு இருக்கோம். மழை பெஞ்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி நிறைய நீர்னு போகுது. ஆனால் இப்போ ஒரு சில டைமில் மழை தண்ணியெல்லாம் கம்மி ஆயிடுது. 2ஆம் கட்ட மெட்ரோ வழித்தடம் சென்னையில 116 கிலோமீட்டருக்கு நடக்குது. மெட்ரோ ட்ரெயின் நமக்கு அவசியம் தான் நிச்சயமா. அதே போல வேலை நடந்துட்டு வரக்கூடிய இந்த இடங்கள்லாம் மெட்ரோ நிர்வாகம் விரைந்து பணிகளை முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. குறிப்பா டிராபிக் டைவர்ஷனும் அதே போல பீக் ஹவர்ஸ்ல டிராபிக் ஏற்படுவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து காவலர்களோ மெட்ரோ ஊழியர்களோ பணியில் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களும் வலியுறுத்துறாங்க. ராதா, சென்னை மந்தவெளியில மெட்ரோ பணிகளால என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா நீங்க சொல்லுங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். அடுத்ததா சென்னை ஐகானிக் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு சென்னைக்கு அடையாளமா இருக்கிற ஒரு பகுதியில வேகமா புனரமைப்பு பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த பணி எப்ப முடியும், எப்ப நம்ம அங்க திரும்பி போய் அந்த பணிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம போய் அந்த பகுதியை சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற விவரங்களை வழங்குறாரு நம்ம செய்தியாளர் விக்னேஷ் முத்து. பாத்திரலாம் வாங்க. நம்ம சென்னைக்குன்னு பல அடையாளங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள்ல முக்கிய அடையாளம் தான் நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டம். 1976 5 ஏக்கர் பரப்பளவுல திருவள்ளுவரை போற்றும் வகையில அவருடைய நினைவாக இந்த வள்ளுவர் கோட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வள்ளுவர் கோட்டத்தை பொறுத்தளவு ஒரே இடத்துல கலையரங்கு, கிட்டத்தட்ட 1500 பேர் ஒன்றாக அமர்ந்து பார்வையிட வசதி உள்ளிட்ட பல வசதிகள் உள்ளே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டு பல ஆண்டுகளை கடந்த நிலையில இதனை புனரமைக்கும் பணி என்பது கடந்த சில மாதங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த பணிகள் அனைத்தும் தற்பொழுது ஒரு இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த பணிகள் டிசம்பர் மாத இறுதியுடன் முழுமையாக நிறைவடைந்து ஜனவரி மாதத்துல திருவள்ளுவர் தினத்துல மீண்டும் திறக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கலையரங்கமாக இருக்கட்டும், குரல்மணி மாட வீதியாக இருக்கட்டும், ஓவியங்களாக இருக்கட்டும், சுற்றுச்சுவராக இருக்கட்டும், பல பகுதிகள் முழுமையாக சீரமைப்பு பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பழமை மாறாமல் புதிய தொழில்நுட்பத்துடன் இந்த பணிகள் அனைத்தும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சுமார் 80 கோடி மதிப்பீட்டில் இதனுடைய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இனி இந்த புதிதாக தொடங்கப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் மாலை என பல மாவட்டத்திலிருந்து பல நபர்கள் வரக்கூடிய நிலையில அவர்களுக்காக லேசர் ஷோ நடத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே பார்க்கிங் வசதி பெரிதாக இல்லாத நிலையில இப்ப புதிதாக தொடங்கப்படும் பொழுது பார்க்கிங் வசதி கூடுதலாக சேர்க்கப்பட்டது. ஒரே இடத்துல 2 வீலர் 4 வீலர் உள்ளிட்ட பார்க்கிங் வசதிகள் உள்ளே செய்யப்பட்டு இருக்கிறது. மிக முக்கியமாக திருக்குறள் ஆய்வு மையம் உள்ளே தொடங்கப்பட இருக்கிறது. மேலும் பல கடைகளும் உள்ள வைக்கப்பட இருக்கிறது. ஏன்னா சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தின் பல இடங்களில் இருந்து இதை பார்வையிடுவதற்காக தினமும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த வள்ளுவர் கோட்டம் வருகிற ஜனவரி மாதம் முழுமையாக செயல்பாட்டு வர இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. சென்னை மெரினா பீச்ல இன்னைக்கு வான்படை சாகசத்திற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடந்துச்சுங்க. போர் விமானங்கள் வானத்துல சும்மா மெர்சல் பண்ணிட்டாங்க. அதை நீங்களே போய் பாருங்க. பொறுமையாக, மெதுவாக, அழகாக அந்த தீபாவளி கொண்டாடுவதை நீங்கள் பார்க்கலாம்.
pilot who shall be coming. The helicopters have just fired from the air. with more than 1,200 jumps to his credit, depicting the abundance, growth and prosperity in the now. Ladies and gentlemen, raise up for a lower and lower action as the making a complete 360-degree turn in front of the audience, spreading its wing in the open blue sky and reminding us of a poetic note by Master Lord. The same stream of மற்றும் புதிய தலைமுறையின் பதக்கமாக விளங்கும் பிளாட்டஸ் சீசன் என்ற மாதத்துடன் வருவதை நிச்சயமாக்குவதில்லை. என்ன வீடியோஸ்லாம் பாத்தீங்களா? சும்மா மெர்சலா இருந்துச்சா? சொன்ன மாதிரியே அடுத்ததா உங்களுக்காக ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போறேன். கிண்டி, மேற்கு அண்ணா நகர், தரமணி, பொன்னேரி, செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் நாளைக்கு பவர் கட். அதாவது காலையில 9 மணில இருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் கரண்ட் இருக்காது. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன். அதனால சட்னி அரைக்கணும்னா அரைச்சிக்கோங்க, இட்லி தோசைக்கு மாவு போடணும்னா போட்டுக்கோங்க, டேங்க்ல தண்ணியை நிரப்பி வைக்கணும்னா நிரப்பி வச்சுக்கோங்க. ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணியாச்சு. வர சண்டே வான்படை சாகச நிகழ்ச்சி நடக்க போகுது இல்லையா, அதுக்காக இங்க நிறைய சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கிறாங்க. அந்த வகையில இங்க நான் கூடாரத்துக்கு கீழே தான் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்க விஐபிஸ் எல்லாம் உட்கார்ந்து வான் சாகசத்தை பார்க்கும் வகையில பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள்லாம் இங்க பண்ணிருக்கிறாங்க. சரி, அடுத்ததா நம்ம என்ன பேக்கேஜ் பார்க்க போறோம் அப்படின்னா, நவராத்திரி வந்துருச்சேன்னு எல்லாருமே ஜாலியா இருக்கிறீங்க தெரியுது. பின்னாடியே தீபாவளியும் வருதுங்க, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல. தீபாவளினாலே சரவடி தாங்க. அந்த வகையில பட்டாசு விற்பனையை தொடங்கிட்டாங்க. செய்தியை வழங்குறாரு நம்மளுடைய செய்தியாளர் ராஜ்குமார். நீங்களே பாருங்க. தீபாவளி பண்டிகைனாலே நியூ ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்ஸ், இதுக்கு அப்புறம் எல்லாருமே விருப்பப்படுவது பட்டாசு தான். பட்டாசு இல்லாம தீபாவளி பண்டிகை என்பது கிடையாது. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப விருப்பப்பட்டு பட்டாசு வெடிப்பது ஒவ்வொரு தீபாவளி பண்டிகைக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பட்டாசு வாங்குவதற்காகவே நம்ம பட்ஜெட்ல ஒரு மணியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே திட்டமிடுவோம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மாதம் தீபாவளி பண்டிகை இருக்கிறதுனால எல்லாருமே இப்போத்துல இருந்தே பட்டாசு வாங்குவதற்கு தயாராகிவிட்டாங்க. அதுவும் மட்டும் இல்லாம பாரிஸ்ல பாரிமுனை பகுதியில் பல கடைகளில் பட்டாசு சேல்ஸ் இப்பவே ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட சின்ன பட்டாசுல இருந்து பெரிய பட்டாசு வெடிக்கிற வகையில் பலவற்றையும் வாங்குவதற்கு தயாராகி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப டிஃப்ரெண்டா புதுவிதமான பட்டாசுகள் வர்றது வழக்கம் தான். இந்த வருஷமும் அது போல பட்டாசு சேல்ஸ் ரொம்ப ஒரு விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம புதிய ரகங்கள் வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம பார்க்கணும் அப்படின்னா ட்ரோன் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னன்னா இப்போ ட்ரோன் பட்டாசு அப்படின்றது சந்தையில நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ ட்ரோன் பறக்கக்கூடிய வகையிலேயே பட்டாசு வெடிக்கிற அளவுக்கு இது இருக்கும். அது மட்டும் இல்லாம கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஃபேண்டா ஃபிளேவர், இப்போ ஃபேண்டா ஃபிளேவர்ல பட்டாசு இருக்கு. அதே போல 7up இந்த ரகத்திலேயே பட்டாசு இருக்கக்கூடிய வகையில அது போல ஒரு
வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து எப்பவுமே சாக்லேட்ஸ் வந்து விரும்புவாங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிண்டர் ஜாயினுடைய பட்டாசு வந்து வந்திருக்கு. இதை வந்து குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 20லிருந்து 25 ஐட்டங்கள் புது ஐட்டங்கள் வந்திருக்குது. இதில் முக்கியமாக சில்ட்ரன்ஸுக்கு கவர் பண்ணுற மாதிரி வெளியில் வந்துருக்குது. அது ஒரு பம்பரமாக இருக்கட்டும், ட்ரோனாக இருக்கட்டும், ஒரு ஹெலிகாப்டராக இருக்கட்டும். இப்போ இந்த சாக்லேட் பாயெல்லாம் வந்து 4 வீல் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டங்களை சில்ட்ரன்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டங்கள் 20 ஐட்டத்திலிருந்து 25 ஐட்டம் வெளியே வந்திருக்கு. குறிப்பாக 230 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்கு வரைக்கும் பட்டாசு வாங்குவதற்கான அந்த விற்பனை இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தள்ளுபடி விலையில் ரொம்ப ஒரு குறைவாகவும் பொதுமக்களுக்கு ஏற்ற வகையில் பட்டாசு விற்பனை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். நாம இப்ப சென்னையில தானே இருக்கோம். ஆனா இங்க இருந்துகிட்டே நாகப்பட்டினத்துல இருக்கிற மீனவ கிராமத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். எப்படின்னு கேக்குறீங்களா? இத பாருங்க. என்ன பார்த்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது மீனவர்கள் குறித்த ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். சென்னை 1000 விளக்கில் இருக்க இந்த லலித் கலா அகாடமியில் தான் இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நடக்குது. 400க்கும் மேற்பட்ட ஃபோட்டோக்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் யார் எடுத்ததுன்னு கேட்குறீங்களா? இது எடுத்தது எல்லாமே மீனவ பெண்கள் தான். நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த 8 மீனவ பெண்களும் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த 8 மீனவ பெண்களும் சேர்ந்து தான் இந்த அனைத்து ஃபோட்டோவுமே எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மீனவர்களுடைய வாழ்வியல் அவ்வளவு தெளிவாக இந்த ஃபோட்டோக்கள் மூலமா அறிஞ்சிக்க முடியும். நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. பெண்கள் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க மற்ற இடங்களுக்கு. வீட்டை விட்டு வெளியிலலாம் எடுக்க ரொம்ப அலோவ். எங்களுக்கே பயமாக இருந்தது ஃபஸ்ட்டு. நம்ம பசங்கள்கிட்ட போய் நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன், அவங்க நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற பயம்லாம் இருந்துச்சு. அப்புறம் போய் நாங்கள் ஒவ்வொருத்தர்ட்டையுமே பேசி தான் எடுத்தோம் ஃபோட்டோ. இது மாதிரி நாங்கள் இந்த மாதிரி வேலைக்காக நம்ம மீனவ விஷயங்களை வந்து நாங்கள் வெளியில் காட்டணும் புகைப்படமாக மூலியமாக வந்திருக்கோம், ஸ்னேகா மூலியமாக அப்படின்றப்போ அவங்க கோஆப்ரேட் பண்ணாங்க எங்களுக்கு. ஃபோட்டோ எக்ஸிபிஷனில் பார்த்தாக்கா பல வகையான அவங்களோட வாழ்வியலை பிரதிபலிக்கிற காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் இங்கே பாருங்கள், பெண்கள் வந்து கடலில் இறங்கி சின்ன சின்ன மீன்கள் வலை கட்டி பிடிக்கிறது, அதே மாதிரி இறால் வந்து பிடிக்கிறது இருக்குல்ல, அவங்க வாயிலே வந்து பையை கவிக்கிட்டே போயிட்டு கீழே, அதாவது கடலில் சும்மா 3 அடி 2 அடி ஆழத்தில் அவங்க துளாவி அந்த இறால் பிடிக்கிற அந்த காட்சிகள்லாம் ஃபோட்டோவில் பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழல் அந்த மீன் பிடித்தலில் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம உணர முடியுது. மீனவர்களோட வீடுகள் சில நேரங்களில் கடல் அரிப்பால் அரிக்கப்பட்டு வீடுகள்லாம் கைவிடப்பட்ட நிலைக்கு போயிடுது. அதையும் அந்த ஃபோட்டோக்கள் விலாவரியாக நமக்கு வந்து புரிய வைக்குது. இங்கே இருக்க எல்லா கதைகளுமே அவங்களை சுற்றி இருக்க விஷயங்கள் தான் எல்லாமே. இது வந்து இது வரைக்குமே நானே வந்து இதுவரையும் பார்க்காத புகைப்படங்கள் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க கூடவே இருப்பாங்க, அவங்க லைஃப்பில் வந்து அது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்காது, அது ஒரு பவர்ஃபுல் ஒரு கதையாகவும் இருக்காது, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா தினமும் அது விட்னஸ் பண்ணுற ஒரு விஷயம், தினமும் கடந்து போகிற ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபியாக நம்ம உள்ளே போயிட்டு இது தேவையாக இருக்குது, இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக நம்ம ஸ்டோரி பண்ணலாம், டாக்குமெண்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஓகே நாங்கள் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒவ்வொரு கதையுமே பில்ட் பண்ணணும் நம்ம அதில். ஃபஸ்ட்டு டைம் ஏதோ கேமராவை எடுத்து இந்த ஃபோட்டோவை எடுத்த மாதிரியே தெரில. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஃபோட்டோக்களை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னாக்கா பொதுவாக நம்ம பார்த்தோன்னா லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அப்படியே தரையோ ஒரு கடலோ எடுக்கிறத தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த வாழ்வியல், அவங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை அனைத்தையும் படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. இப்போ அவங்க ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு மேம்பட்டுருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இவங்க மட்டும் மேம்பட்டது இல்லாமல் அந்த மக்களையும் மேம்பட வைக்க போகிறாங்கன்னு நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்க முடியுது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் சுரேஷ்குமார். வீக்கெண்ட் வேற வரப்போகுது. நம்ம சென்னை ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம சென்னை ஷோல வீக்கெண்ட் எந்த இடத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க தெரியுது. நம்மளுடைய செய்தியாளர் விக்னேஷ் அதை பத்தி சொல்றாரு, பாருங்க. சென்னை மக்கள் இந்த வீக்கெண்டை எங்கே செலிப்ரேட் பண்ணலாம்னு நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க. இந்த வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடம் இங்கே இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மகாபலிபுரம் செல்லக்கூடிய
அந்த முட்டுக்காடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல முதலைகள் பண்ணை இருக்கு. ஏன் ஸ்பெசிஃபிக்கா இதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைல்டு லைஃப் வீக் அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தை செலிப்ரேட் பண்றாங்க. இதனால இங்க வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு ஏராளமான கான்டெஸ்ட்டும் வச்சிருக்காங்க. இது முதலை பண்ணை அப்படின்றதுனால முதல்ல மட்டும் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல மட்டும் இல்ல, ஆமை, பள்ளி, அந்த மாதிரி ஊர்வனைகள் நிறைய இருக்கு, ஆமைகள் கூட இருக்கு. நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அதாவது குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவங்களும் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா என்ஜாய் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். பாத்தீங்கன்னா ரம்மியமான ஒரு சூழலாகவும் இருக்கு. உள்ள என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த முதலை பண்ணையை சுத்தி பார்க்க பெரியவங்களுக்கு 100 ரூபாயும், சிறியவர்களுக்கு அதாவது 3 வயது முதல் 10 வயது வரை உள்ளவர்களுக்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. வாரத்துல திங்கட்கிழமை மட்டும் லீவு, மறந்துடாதீங்க. என்ட்ரி ஆனவுடன் பாலாமை, இந்திய கூடார குளத்தாமைன்னு மொத்தம் 11 வகையான ஆமைகள், 6 விதமான பள்ளிகள், 16 வகையான பாம்புகள் இங்க இருக்கு. முதலை வகைகள்ல அமெரிக்க முதலை, சதுப்பு நில முதலை, உப்புநீர் முதலைகள்னு ஏகப்பட்ட வகைகளை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஆமையில் வந்துட்டு உங்களுக்கு அல்டப்ரா ஆமை பார்க்கலாம், டிராவன்கோர் பார்க்கலாம், குலத்தாமையில் உங்களுக்கு ஒரு 4-5 வெரைட்டி பார்க்கலாம். இதில் என்னென்னா ஆமையில் மெயினாக கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட்னு சொல்லுவாங்க. வயலில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஆமை வகைகள் வந்து இங்கே இருக்குது. இது ஏன் இங்கே இருக்குன்னா, இங்கே சென்டர் ஃபார் ஹெர்பட்டாலஜிங்கிற ஒரு பேரும் இருக்குது இல்லையா. இது என்னென்னா, வயலில் நம்ம காப்பாற்றணுன்னா அந்த அனிமல் பற்றி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே இது எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ப்ரீட் பண்ணும், எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இதுக்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கேப்டிவிட்டியில் கண்டுபிடிச்சோன்னா இதை வயலில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அதை காப்பாற்றுறதுக்கு முடியும். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் வந்து நிறைய கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் டர்ட்டில்ஸ்க்கு நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் கிராக் பேங்க் தான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆமையெல்லாம் நீங்கள் நார்மலாக வெளியில் போனீங்க அப்படின்னா அவ்வளோவா பார்க்க முடியாது, அதுக்கு நம்பர்ஸ் கம்மியாயிட்டே வருது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 வகைகளான முதலைகள் இருக்கா. ஆனால் இந்த பண்ணையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வகைகள் முதலைகள் இருக்கு. அதெல்லாம் பார்வையாளர்கள் ரொம்பவே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கூடுதல் ஒரு சிறப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு VR ஒரு பகுதி வச்சிருக்காங்க. பெர் ஹெட்டுக்கு வந்து 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெப்பிடைல்ஸ் தொடர்பான ஒரு 360 மூமெண்ட்டில் வந்து ஒரு VR வீடியோ வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதுவுமே நல்ல ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முதலைகள் உட்பட இங்க இருக்கிற ஊர்வன எல்லாத்த பத்தின அனைத்து விஷயங்களும் ஆங்கிலம், தமிழ்னு மக்களுக்கு புரியும் வகையில் பலகைகள்ல வச்சிருக்காங்க. crocodiles நாங்கள் இங்கே பார்த்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க. ஒவ்வொன்றும் முதல்ல இங்கே நகர்றது, அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து பிள்ளைங்க பார்க்குறாங்க. ஸ்கூலில் வந்து புத்தகத்தில் தான் படிச்சிருப்பாங்க. இப்போ நேராக பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. டாடாய்ஸ், crocodile, ஸ்னேக் எல்லாமே பார்த்தேன். ஜாலியாக இருந்துச்சு, எல்லாமே என்ஜாய் பண்ணேன். சாதாரணமாகவே விடுமுறை நாள்னா இங்கே ஏராளமான பொதுமக்கள் வருகை தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறையும் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைல்டு லைஃப் வாரம் வேற. அதனால இந்த பகுதியே ரொம்பவே களை கட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் இது மாதிரி நம்ம சென்னையில் ஏராளமான சுவாரஸ்யமான விஷயங்களும் இடம்பெற இருக்கு. தொடர்ந்து பாருங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் விக்னேஷ் சுப்பிரமணியன். சரிங்க, இப்ப நம்ம சென்னையோட நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஸ்பெஷல் ஸ்டோரி, ஸ்பெஷல் பேக்கேஜஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை. திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தாங்க ஷோ. சாட்டர்டே சண்டே ஷோ இல்ல, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் என்னுடைய கடமை நான் கொஞ்சம் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். சரி, until then it's bye from ராதா. ஹலோ, ஒரு விழிப்புணர்வு வீடியோ இருக்குங்க. டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. பாய்.